என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், அதில் 28 முதல் 30 வரை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இந்த அதிகாரத்தினுடைய பின்னணி உங்களில் அநேகருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். என்றாலும் ஒரு சின்ன அறிமுகம். இயேசுவும் இயேசுவுடைய சீஷர்களும் யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போகிறார்கள். அப்படி போகும்போது அவர்கள் சமாரியா பட்டணத்திற்குள் வருகிறார்கள், அதன் வழியாய் வருகிறார்கள். இந்த வார்த்தையை இந்த புத்தகத்தை எழுதின யோவான் எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? ஏனென்றால் கலிலேயா, சமாரியா, யூதேயா என்கிற இந்த 3 பகுதியும் இணைந்ததுதான் இஸ்ரவேல் தேசம், கடவுள் அவர்களுக்கு கொடுத்த இடம். ஆனால் இயேசு யூதேயாவை விட்டு கலிலேயாவுக்கு போக சமாரியா வழியாய் வந்தார் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அது இஸ்ரவேலர்களுடைய தேசம். ஆனால் எழுதியிருக்கிறார். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த பகுதி இஸ்ரவேல் உடைய தலைநகரம் சமாரியா, கீழே இருக்கிறதான யூதேயாவிலுடைய எருசலேம் யூதாவுடைய தலைநகரம். இப்படி 2ஆய் பிரிந்து இருந்தது சாலமோனுக்கு பின்பு. இந்த சமாரியாவை ஆண்ட அரசர்கள், இஸ்ரவேல் ராஜ்யத்தை சமாரியாவை தலைநகரமாய் கொண்டு ஆண்ட அரசர்கள் எல்லோரும் பொல்லாதவர்களும், அக்கிரமக்காரரும், கடவுளை வணங்காதவர்களும் அறியாதவர்களுமாய் இருந்தார்கள். ஆகவே கடவுள் சொல்லி சொல்லி வந்து எச்சரித்து கொண்டே வந்து ஒரு காலத்தில் அசீரிய அரசன் வழியாக அந்த நாடு முழுவதையும் கைப்பற்றி கொள்ளும்படியாய் ஏற்படுத்தினார். என்ன நடந்தது? 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அசீரிய அரசன் சமாரியாவில் பிடித்த எல்லா யூதர்களையும் வேறொரு தேசத்திற்கு, அதாவது அவனுடைய ஆளுகைக்கு கீழ் இருந்த பாபிலோன் பகுதி, இன்னும் சில பகுதிகளில் எல்லாம் போய் குடியமர்த்தி விட்டான் யூதர்களை. அங்கே இருந்து பாபிலோன் மற்றும் இன்னும் சில பகுதிகள், நான் அதை வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம். அசிரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பர்வாயுமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்களை சமாரியாவினுடைய பட்டணங்களிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக குடியேற்றுகிறான். ஆகவே அங்கே வாழ்ந்தவர்கள் யார் என்றால் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆனால் இஸ்ரவேலர்கள் முழுவதுமாக வலித்து எடுத்து கொண்டு போகப்படவில்லை. 1-2 ஏழைகள், எளியவர்கள், வறியவர்கள் இருந்திருக்க கூடும். ஆகவே அங்கே வாழ்ந்த அந்த சொற்ப இஸ்ரவேலர்களும் அங்கே வந்து குடி அமர்த்தப்பட்ட மற்ற எல்லா ஜனங்களுமாகிய இவர்கள் அப்படியே கலந்து 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 பெருக ஆரம்பித்தார்கள். அவ்விதமாய் பெருகின ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்கல்ல, இவர்களை பிற்காலத்தில் யூதா திரும்பி வந்த பின்பு சமாரியர்கள் என்று அழைத்தார்கள். சமாரியர்கள் என்று அழைத்ததோடு கூட அவர்களோடு எந்த ஒட்டு உறவு வைத்துக் கொள்வது இல்லை என்று இருந்தார்கள். அதனாலதான் 9ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் அவர்கள் சமாரியரோடு எதிலும் கலந்து கொள்வதில்லை. தண்ணீர் வாங்கி குடிப்பது, உணவு வாங்கி சாப்பிடுவது, அல்லது அவர்களை வீட்டுக்கு அழைப்பது, இவர்கள் வீட்டுக்கு போவது என்கிற எந்த காரியத்திலுமே அவர்கள் ஒட்டு உறவு வைத்துக் கொள்வது இல்லை. பிகாஸ் அங்கே வாழ்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல என்று இவர்களுடைய கருத்து. ஆனால் அவர்களில் அநேகர் இஸ்ரவேலர்கள் தான் கலப்பின மக்களாய் மாறிவிட்டார்கள். இதுதான் சூழல். ஆகவே இயேசு கலிலேயா என்கிற மேல் பகுதியிலிருந்து யூதேயா என்கிற கீழ்ப்பகுதிக்கு வருவதற்கு, அல்லது யூதேயா என்கிற கீழ்ப்பகுதியிலிருந்து கலிலேயாவுக்கு போவதற்கு சமாரியா வழியாய் போகிறார். மற்ற யூதர்கள் அப்படி போவதில்லை. அவர்கள் சுற்றி கொண்டு போவார்கள். சற்று நேரம் எடுக்கும், அதிகமான கிலோமீட்டர் என்றாலும் கூட அவர்கள் சுற்றி கொண்டு போவார்கள். இயேசு சமாரியாவின் வழியாய் போகிற போது சீகார் என்கிறதான ஒரு ஊருக்கு வருகிறார். 5ஆம் வசனம். அந்த சீகார் ஊருக்கு வந்து ஒரு கிணற்றில் அருகில் உட்காருகிறார்.
உட்காருகிற போது ஒரு சமாரிய பெண் தண்ணீர் மொள்ள வருகிறாள். இதுதான் இந்த சம்பவம். தண்ணீர் மொள்ள வருகிற இந்த பெண்மணியினிடத்தில் இயேசு என்ன பேசினார், அந்த பெண்மணி என்ன பேசினார், அது எப்படியாய் படிப்படியாய் மாறி கடைசியாக இவள் ஊருக்குள் போய் இவர் கிறிஸ்துதானோ என்று வந்து பாருங்கள் என்று கூப்பிடுகிற நிலைக்கு இந்த அதிகாரம் போகிறது. இந்த பெண் இயேசுவை முதலாவது என்னவென்று பார்க்கிறாள். இதை நாம் கவனிக்க வேண்டும். 9ஆம் வசனம். இயேசு அந்த பெண்ணிடத்தில் தண்ணீர் கொடு என்று கேட்கிறாள் தாகத்திற்கு. அப்போ அந்த பெண் சொல்றாரு, நீர் யூதனாயிருக்க இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அந்த கிணற்று அருகிலே உட்கார்ந்திருந்த இவரை பார்த்த உடனேயே அந்த பெண் அடையாளம் கண்டுபிடித்து விடுகிறாள் என்னவென்று, இவர் ஒரு யூதன் என்று. இயேசுவை யூதனாக அந்த பெண் முதலாவது பார்க்கிறாள். நீர் யூதனாயிருக்க எப்படி நீ எல்லை மீறலாம், என்னிடத்தில் எப்படி நீ தண்ணீர் கேட்கலாம், யூதர்கள் நார்மலா கேட்பது இல்லையே. முதலாவது அவளுடைய இயேசுவை குறித்து அவளுடைய பார்வை என்ன, பார்த்த உடனே என்றால் யூதன். இன்றைக்கு சில மக்களை பார்த்த உடனே இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்பது உண்டு. எப்படியோ ஏதோ ஒரு அவர்களுடைய பேசுகிற விதம், அவர்களுடைய பார்வை அல்லது நடந்து கொள்கிற விதம், ஏதோ ஒன்றிலே அவர்கள் தங்களுக்குள்ளாகவே ஒரு அனுமானத்திற்குள் வந்து நீங்கள் கிறிஸ்துவரா என்று கேட்கிறார்கள் அல்லவா. இந்த யூதனா இருக்கிறீர் என்று பிடித்த அந்த பெண் சற்று நேரம் பேசிக்கொண்டே இருக்கும்போது அடுத்து ஒரு பரிமாணத்திற்குள் கடந்து போகிறாள், வளர்கிறாள். என்ன பரிமாணம் என்றால் 19ஆம் வசனம். அப்பொழுது அந்த பெண் அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காணுகிறேன். முதலாவது யூதன் என்று பார்த்தாள். அவள் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை அப்படியே இவர் சொல்லிவிட்டவுடன் அவள் இப்பொழுது தன்னுடைய கண்ணோட்டத்தை அதற்கு மேலாக நகர்த்துகிறாள். என்னவென்று நகர்த்துகிறாள், நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். தீர்க்கதரிசி ஏனென்றால் உம்மால் அநேக காரியங்களை சொல்ல முடிகிறது, என் வாழ்க்கையில் நடந்தவைகளை சொல்ல முடிகிறது, ஆகவே நீர் தீர்க்கதரிசி என்று அவள் இயேசுவை குறித்து வளருகிறாள். இயேசுவை குறித்து கருத்து மாற்றுகிறாள், இன்னும் சற்று உயர்வாய் எண்ணுகிறாள். எல்லா யூதர்களும் தீர்க்கதரிசிகள் அல்ல, ஆகவே இன்னும் சற்று ஒரு படி மேலே போகிறாள். இன்னும் இயேசுவும் அவளும் பேசிக்கொண்டே இருக்கும் போது இயேசு அறிவிக்கிறார் 25ஆம் வசனத்துல. 25ஆம் வசனத்துல அந்த பெண்மணி சொல்லுகிறார், நீர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் கேட்கும்போது நாங்கள் கேட்டு வளர்ந்த ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த பெண் சொல்றா, என்னது என்றால், மேசியா என்கிற ஒருவர் வருவார். மேசியா என்கிற ஒருவர் வருவார். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் மேசியா யாருக்கு முன்னறிவிக்கப்பட்டவர்? யூதர்களுக்கு. ஆகவே இந்த பெண்ணுடைய இருதயத்திலே மேசியா என்று ஒரு வருவார் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம், அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்தால் விதமான எல்லா காரியங்களும் சொல்லுவார் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிற அவர்தான் என்று சொல்லுகிறார். அதாவது நான் தான் மேசியா என்று வெளிப்படையாய் சொல்லாமல் அவர் சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறவர் தான் அவர் என்று சொல்லுகிறார். அதை இவள் நம்பினாளா இல்லையா என்பது இல்ல கேள்வி. இவள் ஊருக்குள் போகிறார். போய் என் வாழ்க்கையில் நடந்தவற்றை எல்லாவற்றையும் ஒருவர் சொல்லிவிட்டார், அவர் ஒரு யூதன், தீர்க்கதரிசி போல் எனக்கு தோன்றுகிறார், ஆனால் ஒருவேளை அவர்தான் மேசியாவா என்று வந்து பாருங்கள் என்றுதான் கூப்பிடுகிறார். இதுதான் நாம் வாசித்த வசனத்தினுடைய பகுதி. ஆக அவள் யூதனாக இயேசுவை பார்த்து தீர்க்கதரிசியாக இனம் கண்டு மேசியாவாக இருப்பாரோ என்கிற எண்ணத்திற்குள் கடந்து போகிறாள். இது ஒரு நல்ல துவக்கம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே. பார்த்தவுடன் கண்டுபிடிப்பது ஒன்று, பேசினவுடன் அறிந்து கொள்வது ஒன்று, இன்னும் டீப்பர் ட்ரூத்ஸ், சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் போது அவர் மீது இருக்கிறதான எண்ணம் என்று வளர்ந்து கொண்டே வருகிறார். இவள் இப்படி வந்து கூப்பிட்டதினாலே என்ன நன்மை நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சமாரியாவிலிருந்து ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். வந்து அந்த பெண் சொன்னதை கேட்கிறார்கள். கேட்டு அநேகர் இயேசுவை விசுவாசிக்க துவங்குகிறார்கள். துவங்கினதோடு மட்டுமல்ல, அவரிடத்திலே நீர் எங்களிடத்தில் தங்கியிரும் என்று கேட்கிறார்கள். இயேசு 2 நாள் அவர்களோடு சமாரியாவிலே தங்குகிறார். 2 நாள் தங்கி முடித்த பின்பு அந்த பெண்ணை பார்த்து அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். 42ஆம் வசனம். 2 நாளுக்கு பின்பு
அதாவது 41, 42. அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்தார்கள். தென் அவர்கள் அந்த பெண்ணை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இப்போ அந்த பெண் வழியாக இவர்கள் இப்பொழுது சாட்சியிடுகிறார்கள். என்னவென்று என்றால், இவர்தான் கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். இவர்தான் கிறிஸ்து என்று அறிந்து கொள்வது இயேசுவே அந்த பெண்ணிடத்தில் சொன்னால் நான் தான் என்று. அவள் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டால், முழுமையாக இல்லை. ஆனால் இந்த மக்கள் 2 நாள் இயேசு அவர்களுக்கு போதித்திருக்கிறார். என்ன போதிச்சார் நீங்க எழுதல. வாட் வாஸ் இ பிரீச் தம், அந்த சமாரியர்களுக்கு என்ன போதித்தார் என்று எழுதல. ஆனால் அவர் இந்த 2 நாளுக்கு பின்பு இந்த மக்கள் அவருடைய உபதேசத்தை கேட்டதுனால அவர்கள் என்ன அறிக்கை எடுக்கிறார்கள் என்றால், இவர் உலக ரட்சகர். உலக ரட்சகர் மேசியா ஆக்சுவலா யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. ஆனால் இவர்கள் இப்பொழுது என்னவென்று அறிக்கிறார்? இவர்தான் மேசியா, ஆனால் இவர்தான் உலகத்திற்கான ரட்சகர். பிரியமானவர்களே, இயேசு பிறந்த போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தூதர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் மேய்ப்பர்களுக்கு. என்னவென்று? பயப்படாதிருங்கள், இதோ உங்களுக்கு மிகுந்த நற்செய்தியை, சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். என்னது அது? இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் அவன் சொன்ன வார்த்தை. கர்த்தராகிய கிறிஸ்து ஏற்கனவே முன்னறிக்கப்பட்டவர், உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொன்னான். இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிறப்பார் என்று அவர்களுக்கு தெரியும், பிறந்தார் என்று தூதர்கள் அறிவிக்கிறார்கள். இயேசு ஒரு இடத்துல கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள்? பிலிப்பு செசரியா பகுதியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. நீர் எரேமியா, அல்லது நீர் தீர்க்கதரிசி, அல்லது எலியா என்று. பேதுரு சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், ரத்தமும் சதையும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு அவர் வெளிப்படுத்தினார் என்று. இங்கே பாருங்க, அது எல்லாவற்றுக்கும் ஒரு படி மேலே போய் இந்த மக்கள் இவர்தான் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று சொல்லுகிறார்கள். This is a greatest revelation that people got that time. அந்த நேரத்தில் பேதுரு அறிக்கையிடுவதற்கு முன்னதாகவே இந்த மக்கள் இவரை உலக ரட்சகர் என்று அறிக்கையிட்டார்கள். உலக ரட்சகர். That is the greatest revelation. Within 2 days, 2 நாள் அவர் பேசினாரு. அவர் பேசின வார்த்தைகளை கேட்ட இந்த மக்கள் எருசலேம் தேவாலயத்திற்குள் போக அனுமதியற்றவர்கள். தேவாலயத்திற்குள் இவங்க போக முடியாது, சமாரியர்கள். ஆகவே அவர்கள் அங்கேயே ஒரு கெர்சிம் மலையில ஒரு தேவாலயம் கட்டி கொண்டு வணங்கி கொண்டிருந்தவர்கள். ஆனால் 2 நாள் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு இவர்தான் கிறிஸ்து என்றும், இந்த கிறிஸ்து இஸ்ரவேலை மட்டும் ரட்சிக்க வந்தவர் அல்ல, இவர் உலகத்தையே ரட்சிக்க போகிற ரட்சகர் என்று சொல்ல முடிகிறது என்றால், இட் இஸ் நாட் பை தேர் ஃப்ளஷ், இட் இஸ் ஃப்ரம் ஃபாதர் காட்ஸ் ரெவலேஷன். அந்த ரெவலேஷனை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதற்கு துவக்கம் என்ன? ஒரு பெண் அவரை யூதன் என்று கண்டு, தீர்க்கதரிசியாக இனம் கண்டு, கிறிஸ்துவோ என்று சந்தேகம் கொண்டு மக்களை அழைத்ததன் நிமித்தமாக finally these people declared that he is Christ, the savior of the world. 1 யோவான் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இது யோவான் 90 வயசுல எழுதுறாரு, ஏறக்குறைய 90-95 வயசுல எழுதுறாரு, உலக இரட்சகராக அனுப்பினார் என்று. ஆனால் ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே, குறைந்தபட்சம் 60-65 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த மக்கள் இவர் உலக ரட்சகர் என்று அறிக்கையிட்டு விட்டார்கள். That is a very good progress when you come to Christ. அந்த பெண் எதேச்சையாக சந்தித்தாள், யூதனாக கண்டுபிடித்தாள், தீர்க்கதரிசியாக அறிந்து கொண்டாள், கிறிஸ்துவோ என்று சந்தேகம் கொண்டாள், கடைசியாக இவர்தான் உலக ரட்சகராக கிறிஸ்து என்று அறிக்கையிடும்படியாய், வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும்படியாய் அது நடந்தது. இது அவர்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இயேசுவை என்னவாக அறிந்து வைத்திருக்கிறோம் என்பது நமக்கு ஒரு நல்ல ஒரு பரிசோதனை. இன்றைக்கு அவைகளை நான் சில காரியங்களை, நாட் எல்லாவற்றையும்,
வரிசைப்படுத்தி உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவது நாம் எதை அறிந்திருக்க வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனம். கடைசி பகுதி, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரன் என்று அறிந்து இருக்க வேண்டும். நாம் எஸ், இங்க உட்கார்ந்துருக்கிறவங்கள மெஜாரிட்டி, எவ்ரிபடி நோஸ் தட் ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட். எப்படி அந்த பெண் இயேசுவை பார்த்தவுடன் யூதன் என்று அறிந்து கொண்டாலோ, அதுபோல இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிற அத்தனை பேருமே இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று ஒத்துக்கொள்ள தயங்குவது இல்லை. That should be, or that must be our starting point. யோவான் 12:47, அவர், இந்த இயேசு, கடைசி லைன், உலகத்தை ரட்சிக்க வந்தவர். முதலாவது அவர் தேவகுமாரன் என்று நாம் துவங்க வேண்டும். இந்த தேவகுமாரனுடைய வேலை என்ன என்றால், இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்க வந்தவர் என்று நாம் பயணப்பட துவங்க வேண்டும். அப்படிதான் நாம் துவங்கி இருக்கிறோம். We all accept Jesus as Son of God, and we all accept that Jesus came to the world to save this world. சேவ் பண்ண வந்திருக்கிறாரு, ரட்சிக்க வந்திருக்கிறார், என்னையும் சரி உங்களையும் சரி என்று நாம் கடந்து போக வேண்டும். அப்படி கடக்கிற நாம் அடுத்த நிலைக்கு வரணும். அது என்னன்னா, அப்போஸ்தலர் 10:36. அது என்ன என்றால், அப்போஸ்தலர் 10:36, அதுல தமிழ் வேதத்துல எல்லோருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதம் ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல். இயேசு எல்லோருக்கும் ஆண்டவர். லார்ட், லார்ட் என்றால் ஆண்டவர் அல்லது கர்த்தர். எல்லோருக்கும், நாட் ஃபார் கிறிஸ்டியன், என்டையர் ஹியூமானிட்டி, ஜீசஸ் இஸ் லார்ட் ஆஃப் ஆல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் எந்த மதத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும் கடவுளுடைய பார்வையில் இயேசு எல்லோருக்கும் ஆண்டவர், எல்லோருக்கும் ஆண்டவர். ஆகவே தான் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல, வாட் எவர் கம்யூனிகேஷன் வி மேட், எஸ்பெஷலி இன் த சோஷியல் மீடியா, அபவுட் முஸ்லிம்ஸ் ஆர் அபவுட் எனி அதர் ரிலீஜியஸ் பீப்புள் ஆர் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மக்கள், யாரை பற்றி எதை நாம் கமெண்ட்ல எழுதுறதா இருந்தாலும், we need to understand one thing: Jesus Christ is a Lord of all. They not accept, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. But we cannot deny the fact that Jesus is Lord of all. நம்ம அதை மறுக்கக்கூடாது. ஆகவே all the commands which we write, we need to know Jesus is the Lord of them. But they not accept. அதனால தான் அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க. ரோமர் 10:9 அதிலேயும் இதே தான். என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவரை, கர்த்தராகிய இயேசுவை நீ, if you confess Jesus as Lord, ஆங்கில வேதம், if you confess Jesus as Lord, then you will be saved. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. ஆக தேவகுமாரன் இயேசு என்று அறிந்து கொண்டு, அவர் உலக ரட்சகர் என்று நாம் அறிந்து கொண்டு, அவர் எல்லோருக்கும் ஆண்டவர் என்கிற நிலைக்கு வர வேண்டும். எல்லோருக்கும் ஆண்டவர், எல்லோருக்கும் ஆண்டவர். நம்மில் அநேகருக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு புதிதாக தெரியும். காரணம், கிறிஸ்துவ உலகத்துல நமக்கான கடவுள் இயேசு என்று அதிகமாய் போதிப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் அவர் கடவுள், எல்லோருக்கும் கடவுள், ஆல் ஹியூமானிட்டி இஸ் அ லார்ட் என்றுதான் கடவுள் வைத்திருக்கிறார். அதை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தில் நாம் தெளிவு பெறுகிற போது we will move to another thing. அடுத்த நிலைக்கு கடந்து போகிறோம். அடுத்த நிலையில நாம் எதை அறிந்திருக்க வேண்டும் என்றால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். For there is one God
and one mediator between God and man, the man Christ Jesus. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. This is an important thing. We need to move forward one by one. What is that? There is one and only mediator. There is no any other mediator between God and you men, between God and humanity. ஒரே ஒரு மத்தியஸ்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க அந்த உலகத்துல. இயேசு எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தர், ஒரு மீடியேட்டர். இயேசுவை தவிர there is no any mediator என்கிற நிலைக்கு நாம் கடந்து வரணும். We cannot have any other mediator except Jesus Christ. God is ஒரே ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுளிடத்தில் போவதற்கு ஒரே ஒரு மீடியேட்டர் தான் நமக்கு இருக்கிறாங்க என்று நாம் வளர வேண்டும். ஆகவே நமக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இந்த உலகத்தில் கிடையாது except Jesus as a mediator. Another thing I want to show you is எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Where Jesus entered as a forerunner for us, having become a high priest forever according to the order of Melchizedek. இயேசு நமக்கு முன்னோடினவர். இந்த மீடியேட்டரான இயேசு இருக்கிறார்ல, இந்த உலக ரட்சகராக இயேசு இருக்கிறார்ல, இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு இருக்கார்ல, இவர் நமக்கு முன்பாக ஓடினவர். ஃபோர் ரன்னர் என்று ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்குங்க. ஃபோர் ரன்னர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொடர் ஓட்டத்தை ஓடும்போது நம்ம அத்தனை பேரும் தொடர் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். நமக்கு முன்பாக ஒருவர் அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து பிதாவின் இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். ஆக முன்பாக ஓடின அவரை ஃபோர் ரன்னர், முன்னாக ஓடினவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை மனிதனாக இருந்து ஓடி முடித்தவர். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எந்த ஒரு போராட்டமான சூழல்லையும், சிக்கலான சூழல்லையும், சவாலான சூழ்நிலையிலையும், சோதிக்கப்படுகிற சூழல்லையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம். கடவுளை நம்ம குறை சொல்ல மாட்டோம், அல்லது நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஏன் என்றால் இயேசு அதே ஓட்டத்தை ஓடிவிட்டார் முன்னோடியாக எனும்போது, அவரை பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற நானும் அதே ஓட்டம் தானே ஓடுகிறேன். பாதை அதே தானே, அவர் ஓடின பாதை தானே. அவர் ஓடின பாதையில் அவர் சந்தித்த சூழல்கள் மட்டுமே நானும் சந்திக்க போகிறேன் என்று நாம் விசுவாசிக்க துவங்குவோம். இதை சரியாய் நாம் புரிந்து கொள்ளும் போது, இயேசு ஓடின ஓட்டத்தை மட்டுமே நான் ஓடுகிறேன். இயேசு எனக்கு முன்பாக முழுவதுமாய் ஓடி முடித்து விட்டார். துவங்கினார், ஓடினார், முடித்து விட்டார், பிதாவினுடைய சந்ததியில் நுழைந்து விட்டார். எனவே இயேசுவுக்கு பின் தொடர்ந்து ஓடுகிற நான் அதே ஓட்டத்தை ஓடுகிறேன். அந்த வழியை, பாதையை ஏற்கனவே இயேசு பரிசோதித்து விட்டார், ஓடி பரிசோதித்து விட்டார். அவருக்கு தெரியும் அந்த பாதை எப்படி இருக்கிறது, துவக்கம் முதல் முடிவு வரை என்று. ஓடி முடித்தவர்களில் ஒருவர் உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியஸ்தரா இருந்தா, ஓடி முடித்தவர்களில் ஒருவர் உங்களை ரட்சிக்க முடியும் என்றால், ஓடி முடித்தவர்களில் ஒருவர் கடவுளா இருந்தால், தேவகுமாரன், அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இல்லையா? இந்த இயேசுதான் ஓடி முடித்தவர். He is a forerunner. He was a forerunner. ஆகவே you can follow him without any struggle. Yeah, humanly speaking, we have a lot of struggle. உடல்ல பலகீனம் இருக்குது, நமக்கு பல்வேறு ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது, அல்லது எத்தனையோ விதமான குறைபாடுகள் இருக்குது. இந்த உலகத்தில் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்கான சக்தி இல்லாமல் இருக்குது, வருமானம் போதாமல் இருக்குது, அல்லது பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்குது. இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே. பட் ஹியர் இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஜீசஸ் ரன்னிங் டு ஃபாதர்ஸ். கடவுளுடைய அந்த திரைக்குள் பிரவேசித்தது, கடவுளுடைய அந்த சமூகத்தில் போய் நுழைந்தது. அது ஸ்பிரிச்சுவல் திங். அந்த ஸ்பிரிச்சுவல் ரன்னிங்கை
இவர் நமக்கு முன்பு ஓடிவிட்டார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்மணியைப் போல படிப்படியாக நாம் அடுத்தடுத்த காரியங்களை அறிந்து கொள்வது போல, திஸ் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப். தேவகுமாரன் உலக ரட்சகர், எல்லோருக்கும் ரட்சகர், ஆண்டவர், தென் மீடியேட்டர் பிட்வீன் காட், ஒன் அண்ட் ஒன்லி, தென் இஸ் அவர் ஃபோர் ரன்னர் என்று இப்படி நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கும்போது அந்த ஃபோர் ரன்னர், அந்த மீடியேட்டர் என்ன பண்றாருன்னு பாருங்க. இதே எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம். அதிலே therefore ஹீன்றது இங்க இயேசுவை, அந்த ஓடி முடித்த இயேசுவை, ஹீ மட்டுமல்லாம அங்க என்ன சொல்லுது 6ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்துல, இஸ் a priest மெல்கிதேசேக்கின் முறையின்படி ஆசாரியரானார். இஸ் a priest. ஆக that priest can able to save us forever. அவர் ஓடினார், ஆசாரியராய் மாறிவிட்டார் நமக்காக, and he is living forever. Because he is living forever, he can able to save us forever. எப்படி என்றால் நமக்காக பரிந்து பேசி இப்போ பிதாவினிடத்தில் போய் சேர்ந்த முன்னோடியாகிய மீடியேட்டரான அவரு நம்மை ரட்சிக்கும்படியாய், எப்படி ரட்சிக்கும்படியாய் என்றால் முற்று முடிய, தமிழ் வேதம் சொல்லுகிறது முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். முற்று முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிற அவர் நமக்காக தேவனிடத்தில் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். Do you believe that? Yes, most of you. இயேசு பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். He is praying for us. ஆங்கில வேதம் அதை இன்டர்செஷன் சொல்லுது. இன்னொரு வசனத்துக்கு நம்ம போக போறோம். அங்கேயும் இன்டர்செஷன் தான் சொல்லுது. பட் அங்கே அது பரிந்து பேசுதல், இங்கே அது வேண்டுதல் என்று 2 தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறது வேதம். இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எதற்கு வேண்டுதல் செய்கிறாரு? திஸ் பர்டிகுலர் மேன் ஆர் திஸ் பர்டிகுலர் உமன் முற்று முடிய ரட்சிக்கப்பட வேண்டும், முற்று முடிய ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் இயேசு. That is, we need to learn what Jesus is doing for you right now. இப்பொழுது இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இந்த பிரசன்ட், இந்த மூமெண்ட்ல he is praying for us. Just sitting next to Father, he is praying for us. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் எதுக்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிற விதத்தில் தான் நாம் நன்மை பெற முடியும். உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணல. உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கல. அவர் ஓடின ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அவர் ஓடினது போலவே நாமும் ஓடி முற்றுமுடிய வந்து இறுதி இலக்கை அடைந்து பரிசு பெற வேண்டும், அதற்காக ஜெபிக்கிறார். 1 யோவான் 2:1 அதனுடைய மையப்பகுதி, we have an advocate with the Father, Jesus Christ, the righteous. Advocate. We have an advocate. இயேசுவை ஒரு அட்வொகேட் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அட்வொகேட் என்னுடைய வேலை எப்பவுமே நமக்கு நல்லாவே தெரியும். கோர்ட்ல நிறைய இருக்குது. கோர்ட்ல ஒரு குற்றமற்றவனை குற்றவாளி என்று தீர்க்கப்படும் போது அவன் சார்பாக ஒரு வக்கீல் வாதாடுவாங்க. அதை தான் அட்வொகேட்னு சொல்லுவாங்க. இவன் குற்றமற்றவன் எப்படி என்றால் இந்தந்த சாட்சிகள் வழியாக, இந்தந்த நேரத்தில் அவன் இங்கெங்க இருந்தான் என்று பல்வேறு ஆதாரங்களை கொடுத்து இவன் குற்றமற்றவன் என்று வாதாடுவார். அவர் அட்வொகேட். இங்க இயேசு நான் குற்றமற்றவன் என்று வாதாட இல்லை அவரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது ஒருவன் பாவம் செய்வானானால் அவனுக்காக பிதாவினிடத்தில் அவன் பரிந்து பேசுகிறார். இந்த கோணத்தில் இதை பார்க்கணும் நீங்க. when I sin or when you sin, Jesus who is sitting next to Father
who is advocating. எப்படி கோர்ட்டில் வந்து இவன் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்க முயற்சிக்கிற வக்கீல போல இல்லை. இது எப்படி அட்வொகேட் பண்றாருன்னா, ப்ளீஸ் கிவ் ஒன் மோர் சான்ஸ் டு ஹிம். அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஒரு வருடமும் இந்த மரம் இருக்கட்டும், நான் கொத்தி போடுறேன், எரு போடுறேன், தண்ணீர் ஊற்றுறேன் என்று சொன்னார்ல, அதுதான் அட்வொகேட்டிங் அங்க. ப்ளீஸ் லெட் ஹிம் கெட் அனதர் சான்ஸ். இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும். அவன் பாவம் செஞ்சிட்டான், நான் அவனுக்கு உணர்வு கொடுக்க போறேன். அவன் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பி அவன் இன்னும் சீர்பொருந்தட்டும். எனவே கிவ் லிட்டில் மோர் டைம் என்று பரிந்து பேசுகிறாரே ஒழிய, ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவி அல்ல என்று பரிந்து பேசல. அட்வொகேட் என்ற வேலை எப்பவுமே கோர்ட்ல எப்படி இவன் குற்றவாளி அல்ல என்றுதான் பேசுவாங்க. இந்த அட்வொகேட் பிதாவின் இடத்துல இவன் பாவம் செய்யலன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஒருவன் பாவம் செய்தானால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எதுக்கு பரிந்து பேசுறாரு? to more chance, another chance. அந்த அட்வொகேட், we need to understand that advocating work is doing 24/7. வேண்டுதல் செய்கிறார் முற்றுமுடிய ரட்சிக்க 24/7, and also is advocating 24/7 for if anybody fall in sin for the another opportunity, because he already run the race, அந்த ஓட்டத்தை ஓடினார், and he is a mediator. எனவே ஸோ பிரியமானவர்களே, இவ்விதமான இயேசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் படிப்படியாக அறிந்து கொண்டே வர வேண்டும். இவைகள் எல்லாமே நமக்கு நம்பிக்கையை, மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்திகள். இதற்கு பின்பு இருக்கிற செய்திக்கு நாம் கடந்து வந்தே ஆக வேண்டும். கடைசியாக இயேசுவை வேதம் என்னவென்று சொல்லுகிறது என்றால், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம், Jesus Christ, who is to judge the living and the dead. இயேசு கிறிஸ்து மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதி. He is a judge. Do you see that? அவர் வந்து அங்க அட்வொகேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அண்ட் ஆல்சோ பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இங்கே வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, மீடியேட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கடவுளுக்கும் நமக்கும் இடையில. அண்ட் ஆல்சோ he was forerunning, check the route and declared you can come, this is how you need to run என்று எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு. ரட்சிக்கிறார். இவையெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாரு. all of sudden the table is changed. all of sudden the role will be changed. What is the role? When he took that position as a judge, there is no anything back. அவர் தேவகுமாரனாய் இருந்து, உலக ரட்சகராய் இருந்து, உங்களை ரட்சிக்கிறவராய் இருந்து, எல்லோருக்கும் ஆண்டவராய் இருந்து, மீடியேட்டராய் இருந்து, உங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டு முற்றுமுடிய ரட்சிக்க வாஞ்சை உள்ளவராய், பலன் உள்ளவராய் இருந்து கொண்டே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிற அவர் திடீரென்று ஒரு நாளில், அவர் குறித்த நாளில் நியாயாதிபதியாய் மாறிவிடுகிறார். When he become a judge, then there is nobody to advocate with him. There is nobody to mediate. There is nobody to communicate. When he become a judge, that is the day we all waiting for actually. இயேசு வெகு விரைவில் அவர் முன்குறித்த அந்த நாளில் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். இந்த உலகத்தில் அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது அதற்கு முன்பே மரித்து போனவர்கள் என்கிற இருவரையும், மரித்தவர்கள், உயிரோடு இருக்கிறவர்கள், இவர்கள் அத்தனை பேரையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். That is the important place we need to end up. எப்படி இந்த மக்கள், சமாரியர்கள், இவர் உலக ரட்சகர் ஆகிய கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்களோ, யூதன் என்று துவங்கி தெற்குதரிசியாய் வளர்ந்து இவர் உலக ரட்சகராகிய கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்களோ, அதுபோல நாம் தேவனுடைய குமாரன் இயேசு என்ற நிலையில பாவத்திற்கான பரிகாரி என்கிற வளர்ச்சியை அடைந்து, என்னை ரட்சித்தவர், ரட்சிக்கிறவர் என்று அறிந்து எனக்காக மீடியேட் பண்ணிட்டு இருக்காரு, வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஓடி முடித்து விட்டார். இவெல்லாவற்றையும் அறிந்து கொள்வது இந்த உலக வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்கும். பட் there is a warning time. யோவான் 5
22. நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு பிதா ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் முழு அதிகாரத்தை பிதா குமாரனிடத்தில் கொடுத்திருக்கிறாராம். அந்த வசனம் சொல்லுது, Father will not judge, for not even the Father judges anyone. கடவுள், தகப்பனாகிய கடவுள் ஒருவரையும் நியாயம் தீர்க்க போவது இல்லை கடைசி நாளில். ஆனால் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவர் குமாரனிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ரோல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காருல்ல, தேவனுடைய குமாரன், உலக ரட்சகர், ஆண்டவர், மீடியேட்டர், ஃபோர் ரன்னர் அண்ட் வேண்டுதல் செய்கிறவர், பரிந்து பேசுகிறவர், அட்வொகேட், இந்த ரோல்லாம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் he never judge anybody. அவர் யாரையும் ஜட்ஜ் பண்ணவே மாட்டார் இந்த ரோல் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும். when the table scene changes, when the table changes into judgment seat, then இந்த எந்த ரோலையும் அதுக்கப்புறம் பண்ண மாட்டார். he will not do any of this role, only judging. அதுதான் அவர் சொல்றாரு. இதே அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம் பாருங்க. He gave him authority to execute judgment. ஏன் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், because he is a son of man, அதாவது he is a son of God or he is a lord of all. இவர் எல்லோருக்கும் ஆண்டவராய் இருப்பதனாலே, இவர் கடவுளுடைய குமாரனாய் இருப்பதனாலே authority to execute judgment, நியாய தீர்ப்பை செய்ய, நியாய தீர்ப்பை வழங்க அவரிடத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. He has given Son of Man absolute authority to judge everyone. Absolute authority. ஆனா இந்த இயேசு நாம் இந்த உலக வாழ்க்கையை, அதாவது அவர் வருகிற வரைக்கும் உயிரோடு இருந்தாலோ மரித்து போனாலோ எக்காரணத்தை கொண்டு நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டார். பரிந்து பேசுகிறார், அட்வொகேட் பண்றாரு, வேண்டுதல் செய்கிறார், எப்படியாவது முற்றுமுடியை ரட்சித்து விட வேண்டும் என்று வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார், மீடியேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. That is a period we are living actually. Since we are living, that is a period, and we know what is Jesus at the moment doing. Praying for me, advocating for me, asking God to give some more chance to me என்று வருவதனாலே we need to have sense. நாம் உணர்வுக்கு வர வேண்டும். உணர்வுக்கு வந்து நமது வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்? எந்த வினாடியிலும் டேபிள் மாறலாம். எந்த வினாடியிலையும் டேபிள் வில் சேஞ்ச். மத்திய 25ஆம் அதிகாரத்தினுடைய 31, 33 வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் தம்முடைய மிகுந்த வல்லமை பொருந்தியவராய் தூதர்களோடு வருவார், வந்து சிங்காசனத்தில் அமருவார். அப்படி அமர்ந்து வலது பக்கத்தில் சில பேரையும் இடது பக்கத்தில் சில பேருமாக பிரிப்பார். பிரித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லுவார். கடைசியாக அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுது, இவர்கள் இருவரும் அவரவர்கள் நித்திய ஆக்கினியையும் நித்திய ஜீவனையும் அடைய போவார்கள். சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்வார் என்று சொல்லுகிறது மத்திய 25, 31 முதல் 33 வரை. I want to show you one last word. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம், இன்றைக்கு நாம் வாசித்தோம் அந்த பகுதியை. அதிலே 42ஆம் வசனம், God ordered us, பீட்டர் சொல்றாரு இங்க, God ordered us to preach everywhere and to testify that Jesus is the one appointed by God to judge all, living and dead. அவர் எதை பிரசங்கம் பண்ண சொன்ன அனுப்பினாராம்? இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கொர்நேலியு வீட்டில் பேதுரு பேசுறாரு. 2 காரியம் தான் அவர் சொல்றாரு. 2 காரியம் தான். ஒன்னு என்னன்னா 36ஆம் வசனம், எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறினார். இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்து மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, இவர் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணவும் அதை சாட்சியாய் ஒப்புவிக்கவும் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார். 2 காரணம் தான்.
ஒன்று இயேசுதான் சமாதானத்திற்கான காரணர் என்கிற நற்செய்தி, இயேசுவின் வழியாய் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நற்செய்தி. இன்னொன்று என்ன அவர் கொடுத்த செய்தினா, இயேசுதான் நியாயாதிபதி, எல்லோரையும் நியாயம் தீர்க்க போகிறவர் என்பதை போய் எல்லோருக்கும் சொல்லுங்க. எல்லோருக்கும் போய் சொல்லுங்க, இயேசு நியாயம் தீர்க்க போகிறார். இந்த செய்தியை தான் பேதுரு இயேசு சொன்னாருன்னு சொல்றாரு. 2 செய்தி. இதை சொல்லி முடித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்கிட்டாரு. பிகாஸ் த மெசேஜ் வாஸ் கம்ப்ளீட் அக்கார்டிங் டு காட். ஃபினிஷ்ட். ரட்சிப்பு, கடவுளோடு சமாதானம், ஃபைனலா அந்த மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு என்கிற முழு செய்தி கொடுக்கப்பட்டாயிற்று. தென் God poured Holy Spirit on them. அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னங்க அன்பு சகோதரர்களே? இயேசு ரட்சகர் தான், தேவனுடைய குமாரன் தான், எல்லோருக்கும் ஆண்டவர் தான். அதே இயேசு எல்லோருக்கும் நியாயாதிபதி. நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி இப்பொழுது நியாயாதிபதியினுடைய வேலையை செய்ய துவங்கவில்லை. அவர் வெவ்வேறு பணிகளில் இருக்கிறார். அதில் ஒன்று, அவர் அண்டையில் வருகிறவர்களை ரட்சிப்பது, அவர்களுக்கும் பிதாவுக்கும் இடையில மீடியேட்டராக இருப்பது, மத்தியஸ்தராக இருப்பது, உறவு பாலமாக இருப்பது, அவர்களுக்கு முன்பாக ஓடி பாதையை செவ்வ பண்ண, ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ஒரு முன்னோடி. இஸ் நாட் டூயிங் நவ், he already did it, that one. Now he is doing 24/7 வேண்டுதல் செய்கிறார் உங்களுக்காக, ரட்சிக்கும்படியாய், முழுவதாய், முற்றுமுடிய. and also he is advocating for you. இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற அவர் ஒரு நாளில் நியாயாதிபதியாய் மாறுவார் என்கிற அந்த நிலையை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா மூலமா ஒரு செய்தி வந்துச்சு. உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, எல்லாத்தையும் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிரு, காரணம் you are going to die. அப்படி என்கிற செய்தி இனிமே நமக்கு வராது. you are going to die today, ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணிடு அப்படின்னு நமக்கு பர்சனலா செய்தி வரவே வராது. ஏன்? என்னைக்கு இயேசு நியாயாதிபதியா மாற போறாருன்னு இயேசுக்கே இப்பொழுது தெரியாது. அப்படிதான் இயேசு சொல்லிருக்கு. அந்த நாள் குமாரனுக்கு தெரியாது, தூதர்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, பிதாவை தவிர என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே எது வரைக்கும் இயேசு உனக்காக அட்வொகேட்டா இருப்பாரு, எது வரைக்கும் இயேசு உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருப்பார், மீடியேட்டரா இருப்பாரு, I don't know. But at the moment he is doing, that's why we are living. At the moment he is doing, that's why we are living. But take heed, brothers and sisters. He will become a judge at any moment. Because he will become a judge at any moment, we need to be மனம் திரும்பி காரியங்களை எசேக்கியா அரசனை போல, எசேக்கியா அரசன் அழுது, ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடினேன் என்பதை நினைவுபடுத்தி கொள்ளுங்க என்று கண்ணீர் விட்ட உடனே கடவுள் அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துட்டாரு. பட் நம்மகிட்ட தான் சொல்ல போறதே இல்லையே. வென் அப்படின்னு சொன்ன ஒருவேளை நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாங்கன்னு. அதை தான் இப்ப இயேசு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இனிமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. நான் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்யறனோ அப்பொழுதுதான் இயேசு, ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு எனக்காக அவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறதுனால தான், அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் I am living here, you are living here. ஆகவே எசேக்கியா அரசனை போல நமக்கு சொல்லி நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. You understand that one? That is why we need to prepare. We need to prepare to meet your Lord. ஆமோஸ்ல ஒரு வசனம் சொல்லுறது, என்னென்னவோ வசனங்களை உனக்கு நான் அறிவிச்சிட்டேன், என்னென்னவோ செய்திகளை உனக்கு அறிவிச்சிட்டேன். Now prepare to meet your Redeemer, which means prepare to meet your judge. ஆமோஸ்ல அந்த வசனம் சொல்லுது, prepare to meet your judge. We need to prepare to meet our judge. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த சமாரியா பெண்மணி இயேசுவை ஒரு யூதன் என்று கண்டு, தீர்க்கதரிசியாக இனம் கண்டு, மேசியாவோ என்று கேள்வி எழுப்பி, கடைசியாக அதன் வழியாக இவர்தான் உலக ரட்சகராக மேசியா என்று அந்த என்டையர் ஊர்ல, சீகார் என்கிற ஊர்ல இருக்க மக்கள் எல்லோருமே அறிந்து கொள்ளும்படியாய் அந்த வேதம் எழுதியிருந்துச்சு, அறிந்து கொண்டார்கள். அதே வண்ணமாக நாம் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும்
அவர் உலக இரட்சகர் என்றும், அவர் எல்லோருக்கும் ஆண்டவர் என்றும், அவர்தான் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் என்றும், அவர் நமக்காக நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை முன்னே ஓடி முடித்த ஒரு ஃபோர் ரன்னர் என்றும், முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள ஒரு பிரதான ஆசாரியன் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? எருசலேமுடைய தேவாலயத்துல பாவம் செய்த மனிதர்கள் பலியை கொண்டு வருகிற போது அந்த பலியை செலுத்தி அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்து பலியை கொண்டு வந்தவனுக்காக வேண்டுதல் செய்வது. இவர் முன்னே ஓடி போய் பிதாவினுடைய சந்ததியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் பிரதான ஆசாரியராய். எதற்கு? என்னை போல உங்களைப் போல மக்களுக்கு வேண்டுதல் செய்வதற்காக அதை செய்து கொண்டிருக்கிறார். அதே வேளையில் இன்னும் சற்று வாய்ப்பு தாருங்கள் மனம் திரும்பும்படியாய் என்று பரிந்து பேசி அட்வொகேட் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். இது எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற இயேசு நம்மை நியாயம் தீர்க்க வர இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, டோன்ட் ஸ்டே இன் எனி ஒன் ஆஃப் த ஸ்டேஜ். கடவுளாக மட்டும் பார்த்து விடாதீர்கள், மீடியேட்டரா மட்டும் பார்த்துடாதீங்க. மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன், அண்ட் ஃபைனலி யூ கம் டு த பிளேஸ் வேர் ஹி இஸ் ஜட்ஜ். ஹி வில் பி ஜட்ஜ் அட் எனி டைம் என்கிற நிலைக்கு நீங்கள் கடந்து வருகிற போது நாம் நமது வாழ்க்கையின் காரியங்களை சரி செய்ய துவங்குவோம், சரி செய்ய வேண்டும். அதுதான் கடவுளுடைய வாஞ்சை, திட்டம். டேக் திஸ் வேர்ட். மே காட் பிளஸ் யூ. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.